செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட். மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா அம்மையா, செங்கல்பட்டு மாவட்டத்துல கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அதிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகள்ல வாகனங்கள் செல்ல முடியாத முகப்பு விளக்குகளை எரிய விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்து சாலை விரிவாக்கம் செய்த போது பேருந்து நிலைக்குறைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் பேருந்துகள் இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் மிகுந்த சிரமம் நினைந்து கொண்டே நினைக்கின்றனர். மேலும் சாலை ஓரங்களில் மண்கள் தூர்வாரப்படாவிட்டால் பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் தற்போது நல்ல மழை பெய்ததால் புரிந்த காற்றில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அபிநயா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை குறித்த விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், ஆரணியில எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக உள்ளது? அபிநயா, குறிப்பாக தமிழகத்தில் அதிகப்படியான வெயில் தாக்கம் அதிகரித்து வந்தது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வெயில் தாக்கம் கடந்த ஒரு மாதங்களாக வாட்டி வசித்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றிலிருந்து மழையை விட்டிருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து அதிகப்படியான வெப்பம் அதிகரித்து வந்தது. குறிப்பாக மாலை நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து அதிகப்படியான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், ஐயம்பாளையம், வண்ணாங்குளம், ஒன்னுபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாத இந்த கனமழை பெய்து வருகிறது. மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மழையானது அதிகப்படியாக காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. விவசாயத்துக்கு போதுமான அளவிற்கு மழையானது பெய்துள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.